ஹாய் பாஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம ஏடிஎம்மோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் லில்லி ஜேகே மேலே கோவப்பட்டிருப்பா. ஸோ அவனும் அப்படியே போயிருப்பான். அண்டு வீட்டுக்கு ரீச் ஆனதும் ஜேகேயோட தங்கச்சி உள்ளே போயிட்டு ஜிம்மின் ஜேகே கிட்டே பேசணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் கூப்பிட்ருப்பான். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ திஸ் எஃப்எஃப். ஸோ அப்போ ஜேகேவும் அப்படி வெளியில் வர்றான். அப்போ ஜிம்மின் அவனை அப்படியே சைடில் கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு ஜேகே, எனக்கு தெரில, ஆனால் நான் பார்த்தவரை சொல்கிறேன், நீ லில்லிக்கிட்ட பழகுறது ஒரு மாதிரி இருக்குது ஜேகே. புரியல ஜிம்மின், என்ன சொல்கிற? அதான்டா, நீ லில்லிக்கிட்ட பழகுறது எனக்கு ஒரு மாதிரி சரியாக பல்ல மச்சான். என்ன சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன் அப்படி சொல்கிற? இங்கே பாரு ஜேகே, நீ லில்லிக்கிட்ட பேசுகிறது, அவளுக்காக ஒவ்வொன்றும் வாங்கி கொடுக்குறது, இது எல்லாத்தையும் நான் பார்க்க தான் செய்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி சரியாக பல்ல, அதான் சொன்னேன். சர்ரா, அதுக்கு இதுக்கு ஒரு மாதிரி டெரரா வாய்ஸ்லாம்? உண்மையை சொல்லு, என்ன நடந்துகிட்ருக்கு? டேய் ஜிம்மின், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் பாரு ஜங்குக்கா, நான் எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் உண்மையை மட்டும் சொல்லு. டி ஜிம்மின், அதுவும் ஒன்றும் இல்லைங்கிறேன்ல. நானே நாளிலேருந்து வேறு டியூஷன் மாறிடுவேன். எனக்கு என்ன, இன்னும் ஒரு 1 மந்தில் எக்ஸாம்ஸ் வந்துடும், அப்புறம் காலேஜ் போயிடுவேன்ல. நானே மாறிக்கிறேன். ஓ, ஏன்டா? ஏன் திடீர்னு? உனக்கு தான் லில்லியை பிடிக்குமே. என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காது ஜிம்மின். நான் மாறிடுறேன்னா மாறிடுறேன், அவ்வளோதான். அப்போ அந்த சைடு லில்லி பாவம் குழந்த இந்நேரம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நான் வேற ஹார்ஷாக திட்டேன். ஏன் லில்லி? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? என்னாலையும் அவனை போய் பார்க்க முடியாது. இப்போ எதுக்கு நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்? அவன் தான் இன்னும் 2 டேஸில் வந்துடுவான்ல. அவள் வரட்டும் டியூஷனுக்கு, அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அவளும் ஒரு சைடு. அவள் வாங்கி கொடுத்த சாரீ தானே வியர் பண்ணியிருப்பா. அது அப்படியே ஒரு மாதிரி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு அதை அப்படியே பார்த்துட்ருக்கா. அவனோட செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ப்ளூ கலர் சாரீ அவ்வளோ அழகாக இருக்குது. போயிட்டு எனக்காக ஸ்வீட்ஸ் வாங்கி தந்தது. இப்போவே அவன் இப்படி இருக்கான்ல. லில்லி, நீ தான் அவனை கஷ்டப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு லில்லியும் ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது ஜேகே, வேறு ஏதாச்சும் கேட்கணுமா ஜிம்மின்? இல்லைடா, இது மட்டும்தான் கேட்கணும். எதுக்கு நீ டியூஷன் விட்டு மாற போகிறேன்னு நிற்கிற? மாற போகிறேன் தான் ஜிம்மின். ஏன் எதுக்குன்னெலாம் எனக்கு தெரியல, ஆனால் மாறிடுவேன். அதான்டா, ஏன்னு சொல்லு ஜிம்மின். தெரில, நான் மாறிடுவேன். ஜேகே, என்கிட்ட எதையும் மறைக்கிற நீன்னு? அப்படிலாம் இல்லைடா. ஏன் அப்படின்னு நினைக்கிற? ஜெய், உனக்கு லில்லியை பிடிச்சிருக்கு தானே? கரெக்டாக கேட்குறானே. எங்கள் பாரு ஜிமினா, அவங்ககிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமாம், எனக்கு லில்லியை பிடிச்சிருக்கு தான். மச்சான், உன் வயசு என்ன மச்சான்? லில்லி அக்காடா. அது உனக்கு அவ அக்கா. ஆனால் எனக்கு அவன் என் லில்லி, என் அழகி, எல்லாம் புரியுதா? ஜெகே, உங்கள் வீட்டுக்கு செஞ்சால் என்ன ஆகும்? முக்கியமாக அப்பா. அதுக்கு தான் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்ல வேணாம், விட்டுரு. நான் ஒரு டியூஷன் மாறிடுவேன், அதை பார்த்துக்கலாம். ஆனால் இல்லையா மட்டும் என்னால் விட முடியாது. அகைன் பண்ணினா நான் அவளை கஷ்டப்படுத்தினா தான் அவளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த சைடு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ லில்லியும் ஜேகே டியூஷன் வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம், சாரி கேட்டிருக்கலான்னு அவள் ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்கா. ஜேகே, இதோட இதை விட்டுரு, எனக்கும் சரியாக பல்ல. அம்மா அப்பாக்கெலாம் தெரிஞ்சால் ஒரு மாதிரி ஆகும் ஜேகே. முக்கியமாக லில்லி, அவளுக்கு தெரிஞ்சானா வேணாம் ஜேகே, வேணாம். ஜிம்மின், அதுதான் நானும் சொல்கிறேன், வேணாம். டேய், எதுக்குடா இப்போ ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாம் மாற்றிட்டு பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளிலேருந்து வேறு டியூஷன் போயிடுவேன். அது லில்லி வீட்டிலேருந்து இதோ ஒரு 10 மினிட்ஸ் நடந்து போகணுன்னா வந்துடும். நீ நாளையிலேருந்து என் தங்கச்சியை கூப்பிட்டு போ. கிளாரா வண்ணி தான் மச்சான் கூப்பிட்டு போகணும். பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துரு.
நமக்கும் இன்னும் 1 மந்தில் எக்ஸாம்ஸ்லாம் வருதுல்ல, அப்புறம் காலேஜ் தேடணும், அந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக எங்கள் அப்பா மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் வருவேன். பிகாம் படிக்கலாம் இல்லை பிபிஏ படிக்கலான் இருக்கேன். ஏதாச்சும் ஒன்று முடிவு பண்ணு மச்சான், பார்த்துக்கிறேன். ஜெகியும் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். வேணாம் மச்சான், இப்போதைக்கு எதுவுமே வேணாம், விட்டுரு. இது ஜஸ்ட் வயசில் வர்றது. எப்பட்றா வயசில் வர்றது? அவளை அப்படி பார்த்ததுக்கப்புறமும் ஃபஸ்ட்டு அவளை பார்த்ததுலேருந்து அவன் மேலே வெறியாக இருக்கேன். அவளோட இடுப்பு அது எதுன்னு எல்லாத்தையும் தொண்ணும் போல் அப்சஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் அவன் மேலே எப்படி தான் லவ் வந்து தொலைச்சிச்சோ தெரியல. அந்த கேண்டில் லைட்டில் எப்போ தூக்கி அவளை சாப்பிட்றணும் போல அந்த மாதிரி இருப்பான். ஜெக்கி உங்ககிட்ட தான் ஜெக்கி பேசிகிட்டு இருக்கேன். புரியுது ஜமீனா, புரியுது. கிளாரா, கிளாரா, வரேண்ணா. என்ன? நீ வந்து நாளைலேருந்து ஜிமின் கூட தான் போகணும். லிலியோட டியூஷனுக்கு நாளைலேருந்து ஜிமின் கூட போயிடு. ஜிமின் கூப்பிட்டு போயிட்டு வந்து உன்னை விட்டுருவான். ஜிமின் விட்டுருவல்ல மச்சான்? எனக்குன்னு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுக்குற. கண்டிப்பாக விட்டுருவேன் மச்சான், கண்டிப்பாக. லாரா, நாளைலேருந்து இவன் கூட போ. ஸ்கூலுக்கு 3 பேர் அப்படியே ஒன்றா போய்க்கலாம். என்னாச்சுண்ணா? நீ எங்கே போகிற? நான் டியூஷன் மாறலான் இருக்கேன். ஏண்ணா, எதுக்கு மாற போகிற? அது அப்படி தான், அங்கே கொஞ்சம் இன்னும் பெட்டராக சொல்லித்தராங்க. அப்போ அங்கேயே எல்லோரும் போயிடலாமேண்ணா? இல்லை, சொன்னால் கேளுங்களாரா? அண்ணா சொன்னால் தயவு செஞ்சு கேளு. என்னாச்சு அண்ணனுக்கு? நானும் பார்க்குறேன். வீட்டுக்கு போகும்போது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு, வந்ததுலேருந்து ஒரு மாதிரி சேடாகவே இருந்துகிட்ருக்கான். ஓகேண்ணா, நீ என்ன சொல்கிறியோ கேட்குறேன். ஜிம்மின் அண்ணா கூடயே ஆரம்பிச்சிட்டாலா? ஜிம்மின் அண்ணான்னு அவரு கூடயே போய்க்கிறேண்ணா. அப்போ ஜெக்கியோட அம்மா அப்படி உள்ளே வர சொல்கிறாங்க. என்னது 2 பேரும் அப்படியே வெளியில் நின்று பேசிக்கிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் ஸோ ஜிம்மின்னா அப்படியே போகிறான். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக ஜெக்கியை பார்க்குறான். ஆனால் ஜெக்கியோட ஃபேஸு சரியில்லை. அப்போ ஜெக்கி டக்குன்னு தான் ஒரு ரூமுக்கு போகிறான். அம்மா ஒரு நிமிஷம் ஜெக்கியோட ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். போப்பா, இதுவும் வீடு மாதிரி, என்ன பெர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெக்கியோட அம்மாவும் சொல்லவும் ஸோ ஜிம்மின்னு அப்படியே ஜெக்கியோட ரூமுக்கு போகிறான். ஜெகே, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. எனக்கு தயவு செஞ்சு என்ன நினச்சேன்னு சொல்லு. ஜிம்மினா தான் ஒன்றும் இல்லைன்ட்டு இல்லைடோ, வேறு என்ன? ஜேகே, உன்னை அப்போல்லாம் விட்டுட்டு போக முடியாதுன்னா அப்போல்லாம் விட்டுட்டு போக முடியாது. உன் கூட இவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்டாக தானே இருக்கேன், சொல்லு. ஜமினா, நான் எப்படிறானோ சொல்லுவேன், எல்லாத்தையெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. அவளை அப்படி பார்த்தது. ஜேகே, மறைக்காத. மறைச்சனா இங்கேயே ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கலாம். நீ யாராவது கூட இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. ஜமின், குழந்த மாதிரி பண்ணாத. ஏண்டா, நான் மட்டும்தான் அப்படியே குழந்த மாதிரி பண்ணுறேன்னா என்ன? நீயும் அப்படி தான் பண்ணுற, சொல்லு. ஜமன், எங்கே பாரு, ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் வந்து லில்லியை பார்த்தேன். டேய், லில்லியக்கா நமக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். எப்போ ஃபஸ்ட் நாள்? மச்சான், ஒரு நாள் டியூஷன் போகும்போது அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா, அப்போ பார்த்தேன் மச்சான். என்னடா சொல்கிற? ஃபுல்லாலாம் இல்லை மச்சான், அவள் ஒரு மாதிரி சரி பண்ணும்போது அதான் தாவணிலாம் போட்டிருப்பான்ல, அவள் பார்த்தேன். அதுலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மச்சான். அவள் கூட என்னென்னமோ பண்ணும் அப்படி இப்படின்லாம் ஏதோ ஒரு மாதிரி ஆச்சு. எங்கே பாரு ஜேகே, நம்மெல்லாம் அந்த மாதிரி இதை பார்த்து அடிச்சுக்கிறது இல்லையா, அது மாதிரி நினச்சிக்கோ. ஆனால் எனக்கு அவளை பார்த்துட்டு அடிக்கணும்னு தோணல, எனக்கு அவள் கூட தான் அடிக்கணும்னு தோணுச்சு. டே ஜேகே, என்ன பேசிகிட்டு இருக்க மச்சான்? புரிஞ்சோ மச்சான், உனக்கு சொன்னாலும் புரிய மாட்டேது. அப்புறம் நான் நினச்சேன், சரி ஓகே, அவளை அப்படி பார்த்ததும் தான் அப்படி ஆயிடுச்சு, நமக்கு ஒரு லவ்வெல்லாம் இல்லை அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு கரண்டு போச்சுல மச்சான். கரண்டு போச்சுல? ஆமாம், கரண்டு போச்சு. அப்போது கேண்டில் ஏற்றுனாளா? ஆமாடா, கேண்டில்லாம் ஏற்றுனா. அப்போது ஃபேஸை பார்த்தியா மச்சான்? இல்லைடா, நான் பார்க்கல. ஏன்? ரதி மாதிரி இருந்தா மச்சான், என் தேவதை மச்சான். அவள்
ரத்தியாவ அழகி அழகு மச்சான். ஜேகே மேலே சொல்லு. அப்போலேருந்து அவ இடுப்பை பார்த்த மச்சான். ஜெகே என்ன பேசிகிட்டு இருக்க மச்சான்? நான் சொன்னால் கோபடம் தானே அவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன். சரி மேலே சொல்லு. அவள் இடுப்பை தொண்ணும் போல இருந்துச்சு மச்சான். சரி, அப்புறம் கரண்ட் போகவும் சின்ன பசங்கள்லாம் வந்து உட்காந்தாங்கல்ல, அப்போ அந்த சின்ன பசங்க தான் தொட்டாங்கன்னு நினச்சிட்டேன் மச்சான். நான் தான் இடுப்பை தொட்டேன். ஆனால் எனக்கு அங்கேருந்து கையடிக்கவே மனசு இல்லை மச்சான். அப்படி எங்கேயோ வச்சிருக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ண மச்சான், இது லவ் தான் அப்படின்னு. அதுக்காக தான் தீபாவளி அதுமா அவளுக்கு ஒரு சாரீலாம் எடுத்து கொடுத்த மச்சான். சாரி எடுத்து கொடுத்தியா மச்சான்? எதுக்கு இப்போ கோவப்படுற? நான் சொல்ல மச்சான் எடு. சரி கோவப்படல சொல்லு. ஆமாம் மச்சான், சாரி எடுத்து கொடுத்தேன். அப்புறம் அம்மா கொடுத்தாங்கல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு மணி கொடுத்தாங்கல்ல, அதில் அவளுக்கு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த மச்சான். ஜெகே நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அவங்க வீட்டில் யாரும் இதை பற்றி கேட்கலையா மச்சான்? இல்லை மச்சான், சீக்ரெட்டாக தான் வச்சுருந்தேன். லில்லி கூட இது தெரியாதா? இல்லை மச்சான், அவளுக்கு இது தெரியாது. அவள் இது வரைக்கும் நான் ஒரு தம்பியாக தான் பார்க்குறான். ஆனால் அவளை நான் என் பொண்டாட்டியாக தான் மச்சான் பார்க்குறேன். என் பொண்டாட்டியாக தான் பார்க்குறேன். ஜெகே உனக்கு என்ன பைத்தியமா? அவள் உனக்கு அக்கா, நமக்கு அக்கா. உனக்கு அக்கா ஜிம்மன், ஆனால் எனக்கு இல்லை. ஜெகே ஐயோ மேட், என்ன பேசிகிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? அப்புறம் நைட்டு வெடி விடும்போது கொஞ்சம் பட்டாசெல்லாம் வச்சுக்க சொன்ன மச்சான், கிளாராவை சொல்லி. அப்புறம் அதை எடுத்துக்கொண்டு போய் அதான் மச்சான் லில்லி வீட்டில் பாபி இருப்பான்ல, அவங்ககிட்ட கொடுத்தேன். ஸோ அவனும் கொஞ்சம் வெட்டிட்டு அப்படியே வச்சுருந்தான். ஸோ லில்லியும் அப்படியே குழந்த மாதிரி மச்சான், அவள் குழந்த மாதிரி அப்படியே பட்டாசெல்லாம் விட்டுட்டு இருந்தாளா, ஒரு இது அவன் மேலே பட போகுதுன்னு சொல்லிட்டு அவள் இடுப்பை பிடிச்சி தூக்கிட்ட மச்சான். என்னது? அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக. சரி, ஆனால் அவள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. ஒரு மாதிரி கத்தி விட்டா மச்சான். இதெல்லாம் தேவையா ஜேகே? எனக்கு வேணும் மச்சான், எனக்கு லில்லி தான் வேணும். எனக்கு அவளை தவிர அந்த இடத்துல வேறு யாரையும் வச்சு யோசிக்க முடியல மச்சான். எனக்கு லில்லி தான் வேணும். சரிடா, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஒரு மாதிரி திட்டா. அப்புறம் நானும் இனியோட கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்துட்டேன் மச்சான். இனி அவள் டியூஷன் நான் போகல. அவளை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல மச்சான், அதான் அவங்க டியூஷன்லாம் நான் போகல மச்சான். நீ தான் என் தங்கச்சி கிளாராவை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வரணும். ஜிகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நாளைக்கு லில்லிக்கிட்ட போய் பேசிக்கலாம். ஆனால் மச்சான் அவள் ஒரு மாதிரி என்கிட்ட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டா. இதுக்கப்புறம் வேணாம், நான் வேறு டியூஷன் சேர்ந்துக்கிறேன். லில்லி கேட்க மாட்டா, அப்படி கேட்டானா சொல்லு ஜேகே வேறு டியூஷன் போயிட்டான் அப்படின்னு மட்டும் சொல்லிடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு லில்லியும் எப்படா 2 நாள் முடியும், ஜேகே வருவான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இப்படியே டைமும் பாஸ் ஆகுது. ஸோ ஜிம்மின் ஸ்கூலுக்கு போகிறான் காலைல எழுந்து. ஸோ அப்படியே ஜேகேவை கிளம்பிட்டு கூப்பிட்றதுக்காண்டி வர்றான். ஸோ ஜேகேவும் அப்படி கிளம்பிகிட்டு இருக்கான். டேய் ஜேகே கிளம்பிட்டியா? ஜிம்மினா இதோ கிளம்பிட்டு இருக்கேன்டா. டேய் சீக்கிரம் கிளம்பு. அப்போ ஜிம்மினும் அப்படியே கீழே வந்துட்டு நம்மால் என்ன பண்ணுறான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ ஜேகேவோட தங்கச்சி அழகாக க்யூட்டா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு, குட்டியான ஸ்கர்ட் கொடுப்பாங்கல்ல யூனிஃபார்மாக, அதெல்லாம் போட்டுட்டு ஒரு போனி போட்டுட்டு 2 சைடு கொஞ்சம் கொஞ்சம் முடியை எடுத்து விட்டுட்டு செம்ம ப்ரெட்டியாக இருக்கா. நினச்சேன் ஆற்று கொஞ்சம் மாதிரி இருக்கா, யூனிஃபார்ம் போட்டா ஐயோ வேற மாதிரி அப்படின்னு அவளே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவளும் திரும்பி ஜிம்மின் அண்ணா நீங்கள் எப்போ வந்தீங்க? அதானே கொஞ்ச நாள் வானத்தில் வயிற்றுலலாம் பட்டாமூச்சுலாம் பறக்க விட மாட்டா, அப்படியே அதை நசுக்கி தூக்கி போட்டணும், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி விட்டுருவா. என்னானாம்மா இதோ இப்போ தான் வந்தேன். அப்போ ஜேகேவோட அம்மாவும் ஜிம்மின் வாப்பா சாப்பிட்லாம். அப்போது ஜேகேவோட அப்பாவும் அப்படியே இறங்கி வர்றாரு, கோட் சூட்டெல்லாம் அப்படியே மாட்டிட்டு. என்ன ஜிம்மின் ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? அப்பா கரெக்டாக போகுதுப்பா. ஜேகே இன்னும் கிளம்பலையா?
இதோ கிளம்பிட்டு இருப்பான்ப்பா, வரேன்னு சொன்னான்ப்பா அப்படின்னு ஜிம்மினும் அப்படியே சேர்ந்து இவங்க எல்லாருக்கூடையும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் பத்திரமா ஸ்கூல் போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜேகேயோட அப்பாவும் அப்படியே கிளம்புறாரு. அப்போது எல்லோரும் அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ ஜேகே இன்னும் அந்த சோகத்துலேருந்து வரவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி உம்முனே இருக்கான். பிகாஸ் அவனுக்கு ஒரு நாள் கூட லில்லியை பார்க்காம இருக்க முடியாது இல்லையா. ஸோ இப்போ 2 days கிட்ட ஆகிடுச்சு. இன்றைக்கி டியூஷன் போக வேண்டியதானா, ஜேகேவும் வேறு டியூஷனில் சேர்ந்துட்டான். அப்படியே ஒரு மாதிரி செம்ம சேட் அப்படியே வந்துட்டுருக்கான். ஸோ ஜேகேயோட தங்கச்சி தான் அப்படியே நடுவில் வருவா. இந்த சைட் ஜேகே, அந்த சைட் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேயோட தங்கச்சி நல்லா துருன்னு இருக்கனால, அண்ணா நீ சொல்லு, என்னண்ணா நடக்கும் ஸ்கூலில், எல்லாமே இருக்குமா, ஸ்போர்ட்ஸு ஆக்டிவிட்டி அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்குமாண்ணா? ஜேகே எப்போ பார்த்தாலும் ஒன் வேர்ட் ஆன்சர். அதுவா, அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். பொண்ணுங்களுக்கு சொல்லவே வேணாம். பீரியட் கட் அடிக்கணும்னா ஸ்டொமக் பெயின்னு போய் படுத்துக்குவாளுங்க. அதுதான் அவளுக்கு வேலை. அப்படியா, அப்போ நம்மளும் நல்லா. ஆனால் நீ அப்படி கட் எடுக்கணும்னு நினைக்காது கிளாரா, அப்பா கிட்ட மாட்டி விட்டுருவேன். ஒழுங்காக ஸ்கூலுக்கு வந்தம்மா படித்தமான்னு இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் போறியா, விளாண்டுக்கோ. அதை விட்டு கிளாஸ் பங்க் பண்ணுறேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே வெளியில் சுற்ற போகிறேன் அப்படி இப்படின்னா எனக்கு ஏதாச்சும் காதுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்பா கிட்ட மாட்டி விட்டு திரும்ப உன்னை அங்கேயே அனுப்பிடுவேன். புரியுதா? ஆமாம், எங்கள் அண்ணன் வேறு. புரியுதுண்ணா, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு அவளும் அப்படியே வந்து எடுத்துருக்கா. ஸோ ஜிம்மினுக்கு இவளை அந்த யூனிஃபார்மில் பார்த்தது ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சி போயிருந்துச்சு. ஸோ அவனும் அப்படியே கிளாரா வந்து யூனிஃபார்ம்லேயே பார்த்துட்டு இருக்கான். அப்போ கிளாரா பார்க்குறா, ஜிம்மின் அண்ணா என்ன இங்கே வாங்கலே? சொல்லு கிளாரா, எதுக்கு இவன் ஒரு மாதிரி உம்மன்னு இருக்கான்? அது ஒன்றும் இல்லை, சரியாயிருவான். சொல்லுங்க அண்ணா. ஒன்றும் இல்லை ஆண்டே, சரியாயிருவான், நீ எதுவும் கவலைப்படாத. சரி என்னவோ 2 பேரும் எப்படியோ பேசி சமாளிச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் வந்ததும் அவளும் அப்படியே ஓடிடுறா. டேய் ஜேகே, சொல்லு ஜிம்மனா. என்ன? இங்கே பாரு, நீ சும்மா அதே நினச்சிட்டு இருக்கிறதுலலாம் வேலை இல்லை. ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு. உனக்கு என்ன, உங்கள் அப்பா மாதிரி வரணுமா வேணாமாடா? ஆமாம், எங்கள் அப்பா மாதிரி தான் வரணும். அப்போனா வர்ற எக்ஸாம்ஸில் 12th நல்ல மார்க் எடுத்துரு. ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல தான் நீ எடுத்துருவேன். ஆனால் இந்த தடவை உன் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் வேறு எங்கேயோ இருக்குது. நான் சொல்லிட்டேன் ஜேகே, அப்புறம் அப்பா மனசை கஷ்டப்படுத்திடாத, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அப்படி சொல்லிட்டு போயிடுறான். ஸோ ஜேகே அப்படி கிளாஸ்க்கு எல்லாம் போய்ட்டு 2 பேரும் அப்படி படிச்சுட்டு ஒன்று அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேவும் லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி ஸ்கூல் ஓவர் ஆகிற டைமும் வருது. அப்போ ஜிம்மின் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு மச்சான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறான். பார்த்தா எங்கே போகிறானா, கிளாராவோட கிளாஸ் முன்னாடி போய் நிற்கிறான். பார்த்தா கிளாரா அப்படியே செம மாசா ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. என்ன இவ கிளாஸ்குள்ளே எப்படி ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறான். அது அவளுக்கு கொடுத்துருக்க டேர் போல். அங்கே பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த பாய்ஸ் எல்லாம் கிளாராவை பார்க்குறது. இவனுங்க எதுக்கு இவளை பார்க்குறாளுங்க, அவனுங்க தான் பார்க்குறானுங்கன்னு தெரியுதுண்ணா. இவளும் எதுக்கு பின்னாடி ஆடிட்டு இருக்கா அப்படின்னு உள்ளே வர்றான். அப்போ எல்லோரும் கிளாரா 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அப்படி கைத்தட்டி அப்படியே எல்லோரும் ஜாலியாக அவளை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் அவள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தவ புதுசு அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படியே ஜிம்மின் உள்ளே வந்து கிளாரா அப்படி கையை பிடிச்சி இழுக்கிறான். யார் இது? நான் தான். ஐயோ, நீங்கள் என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஐயோ, நீங்களும் எதுக்கு இப்போ என் அண்ணன் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க? எங்கள் பாரு கிளாரா, நான் ஒன்றும் அண்ணன்லாம் கிடையாது. என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அது மட்டும் சொல்லு. ஐயோ, உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்ன? நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு நீங்கள் பார்க்கலையா என்ன? டான்ஸ் ஆடிட்டுருக்கேன். அது தெரியுது. இஃபான் எல்லாரும் பார்க்குறான். நீ எதுக்கு அவனுங்களுக்கு முன்னாடி எதுக்கு டான்ஸ் ஆடிட்டுருக்க? வீட்டில் ஆடுறியா? அது வேறு. எதுக்கு இவனுங்களுக்கு முன்னாடிலாம்? ஐயோ, இட்ஸ் அ டேர். நான் டேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் ட்ரூத் சொல்ல வேண்டிதானே? ட்ரூத்தா டேர் தானே? எதுக்கு டேர் எடுத்த? ஐயோ, நீங்கள் நினச்சேன் எங்கள் அண்ணன் கூட இருக்கவங்களும் எங்கள் அண்ணன் மாதிரி தான் இருப்பாங்கன்னு. ஸோ நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. எங்கள் பாரு கிளாரா,
உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா செம்மையாக டென்ஷன் ஆகிடுவான். இப்போ எதுக்கு இப்போ டேரு? உங்களுக்கு தாண்டா கேட்குறேன், யார் கொடுத்தது இவளுக்கு இந்த டேரு? அப்போ ஒரு பொண்ணு எழுந்து, சீனியர் நாங்கள் தான் கொடுத்தோம். எதுக்கு இந்த டேரு? அது எல்லோரும் ட்ரூத் ஆர் டேர் விளையாடிட்டு இருந்தோம். ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது. அப்போது இவளுக்கு டான்ஸ் தெரியும்னு சொன்னான், அதான் டேரில் டான்ஸ் கொடுத்தோம். இங்கே பாரு, உனக்கு டான்ஸ் தெரியும்னு எல்லாத்துக்கும் காட்டணுமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட் தானே, அப்புறம் நீங்கள் எதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப? இங்கே பாருங்கள் ஜிம்மின் அண்ணா, இங்கே ஸ்கூல் ஓகேவா? படிக்கிற நேரத்தில் நான் படிப்பேன், அப்புறம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவேன். நீங்கள் ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணாதீங்க, புரியுதா? ஆமாம், உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுக்கு நான் யார்? என்னது உன்னை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுக்கு நான் யாருன்னு எனக்கே நானே கேட்டுக்கிட்டேன். போதுமா? என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு அப்படி கோவமாகும். அவளோட கையை விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். இப்படி ஸ்கூலும் கொஞ்சம் நேரத்தில் ஓவர் ஆகிடுது. அவள் ஜெகிக்கு அகெயின் லில்லியோட டியூஷன் தான் ஞாபகம் வருது. நேரம் லில்லி என்ன பண்ணிட்டு இருப்பா? யோசிச்சுட்ருப்பாள், ஐயோ இவன் வந்துடுவானே, இவன் வந்தாலே நம்ம நிம்மதியெல்லாம் போயிடுமே, அவன் அங்கே கை வச்சா தானே ஞாபகம் வரும் அப்படின்ட்டு தானே நினச்சிட்ருப்பா. ஆனால் நான் வரமாட்டேன் லில்லி, நான் வரமாட்டேன், நீ ஹாப்பியாரு, நான் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படி. ஆனால் நான் விட மாட்டேன், நானும் சம்பாரிச்சு அப்புறமா வருவேன், உன்னை அவனுக்கும் கொடுக்க மாட்டேன்டி, நானாக கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போய் முடிச்சு விட்டுருவேன், அவ்வளோதான். அப்போது ஜேகேவும் அப்படி சோகமாக நடந்து வந்துட்டுருக்கான். இந்த சைட் ஜிம்மின் அப்படி நடந்து வர அவனும் ஒரு மாதிரி சேடா. அப்போ ஜேகே பார்க்குறான், டேய் உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, யார் இப்போ தான் நம்ம பேச்சை கேட்குறாங்க? டேய் அதான் சொல்லிட்டேன்ல வேறு டியூஷன் மாறுறேன்னு, இப்போ உனக்கு என்ன? மச்சான் நான் உன்னெல்லாம் ஒன்றும் சொல்ல, ஒன்றும் இல்லை மச்சான் விடு. ஜமீன் இங்கே பாரு, என்னன்னா என்ன, தயவு செஞ்சு சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல ஜேகே, தயவு செஞ்சு வா அப்படின்னு சொன்ன ஜேகேவும் அப்படியே கிளாராவை கூப்பிட்றதுக்காண்டி போயிட்டுருக்கான். ஸோ கிளாராவை அங்கேருந்து ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ காலைல எப்படி வந்தாங்க, நடுவில் கிளாரா, இந்த சைடு ஜேகே, அந்த சைடு ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அப்படியே ஜேகே பக்கத்தில் போயிட்டு ஜிம்மின் நின்றுக்கிறான். கிளாரா அப்படியே ஒரு சைடில் வந்துட்டுருக்கா. இவர் எதுக்கு? காலையில் நம்ம தானே நடுவில் வந்தோம், நமக்கு ப்ரொடெக்ஷனாக காவல் மாதிரி 2 பேரும் சைடில் வந்தாங்க, இப்போ எதுக்கு ஜிம்மின் இப்படி போய் நிற்கிறாரு? அப்போ அவள் ஒரு மாதிரி பார்த்துட்டே வர்றா. காலைல ஜிம்மின் இவளை பார்த்துட்டே இருந்தது இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எதுக்கு அப்படி திரும்பி கூட பார்க்காம எதுக்கு நிற்கிறாரு? அப்போ லில்லியும் அப்படியே ஜேகே நடக்க அந்த சைட் போய் ஜிம்மினோட பக்கத்தில் அப்படியே நின்றுக்கிறா. எதுக்கு நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறா அப்படின்னு அவனும் போயிட்டு அங்கேயும் ஜேகே பக்கத்துலேயே நின்றுக்கிறான். அப்போ லில்லி அப்படியே ஜேகேக்கும் ஜிம்மினுக்கும் நடுவில் வந்து நின்றுட்டு, இப்படி தானே நான் காலையில் வந்தேன், இப்போ எதுக்கு இப்படி, நான் இப்படியே வர்றேன் அப்படின்னு அப்படி 2 பேர்த்துக்கும் நடுவில் நடந்து வந்துட்டுருக்கா. ஆனால் ஜிம்மின் அவளை விட்டு ரொம்பவே ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்துட்டுருக்கான். அப்போது ஜேகேவை பார்க்குறான். இவன் இன்னும் இந்த சோகத்துலேருந்து வெளில வரலன்னு நினைக்கிறேன். இவனை எப்படியாச்சும் சீக்கிரம் கொண்டு வரணும். அதை விட எக்ஸாம்ஸ் வேறு நெருங்கிட்டுருக்கு. எப்படியாச்சும் இவனை சரி பண்ணிட்டு எக்ஸாம்ஸில் முன்ன மாதிரி நல்லா ஸ்கோர் பண்ணணும். அவங்க அப்பா மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றான். எனக்கும் என் மச்சானை அப்படி ஒரு மாதிரி ஹை பொசிஷனில் வச்சு பார்க்குதான் ரொம்பவே ஆசைப்பட்றேன். அது மாதிரி பார்க்கணுன்னு அப்படின்னு அவனும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஜேகேவை பார்த்து, டேய் ஜேகே, டியூஷனுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? மச்சான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6:30 போகணுன்னு நினைக்கிறேன் மச்சான். இப்போ ஆல்ரெடி 5 ஆகிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே போகிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மச்சான், நான் தங்கச்சியை கூப்பிட்டு போய்க்கிறேன். அதான் உன் தங்கச்சியை கூப்பிட்டு போய்க்கிறேன் மச்சான். நீ பார்த்துக்கோ ஜிம்மினா, நான் சீக்கிரமாகவே கிளம்பிடுவேன். நீயும் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து தங்கச்சியை கூப்பிட்டு போய்க்கோ. சரி மச்சான், நீ மாஸ்டர் ஸ்டே போன, நான் முடிஞ்சால் லில்லி டியூஷன் முடிஞ்சதும் அங்கே வந்து நான் பார்க்குறேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ டியூஷனை முடிச்சுட்டு வெளில நில்லு. நான் அப்படியே வரும்போது அன்னையும் தங்கச்சியும் பிக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வர்றேன். இல்லை லேட் ஆச்சுன்னா நீங்கள் 2 பேர் போயிடுங்க, இல்லை நான் சீக்கிரம் போனாலும் நான் அப்படியே போயிடுவேன். ஸோ வெயிட்லாம் பண்ண வேணாம். இன்ஃபேக்ட் கோஇன்சிடெண்ட்டாக ஏதாச்சும் வெயிட் பண்ணோன்னா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனும் அப்படின்னு அடைக்கிறான். சரி மச்சான், வீடு வந்துடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜிம்மினும் அப்படியே போயிடுறான். இந்த சைட் கிளாரா, என்ன
இவர் கால்லெல்லாம் பார்த்தாரு, என் ஹேரை பார்த்தாரு, என் ஸ்டைலாக விட்டுருக்க அந்த ரெண்டு ரெண்டு சைடும் உள்ள முடியெல்லாம் பார்த்தாரு. இப்போ என்ன இவருக்கு ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போகிறாரு. டான்ஸ் தாட ஆடினேன், அதுக்கே அவ்வளோ கோவப்படுறாரு. டான்ஸ் ஆடினது தப்பா அப்படின்னு அவளே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ இந்த சைடு ஜேகேவும் நீ நிலி டியூஷனுக்கு ஆனால் ஜேகே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நீ தான் புரிஞ்சுக்கணும், இனி நிலி டியூஷனுக்கு நீ இல்லை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவனும் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகுறான். அப்போ அந்த சைட் கிளாரா அப்படியே யூனிஃபார்ம் கூட மாற்றாம அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு, அம்மா ஏதாச்சும் செஞ்சு கொடுமா, எனக்கு பசிக்குது. வந்ததுமே வாடி, என் புள்ள இவ்வளோ வருஷமாக போகிறான், ஒரு நாள் கூட அம்மா அது கொடுமா, அம்மா இது செஞ்சு கொடுமான்னு ஒத்த வார்த்தை கேட்டதில்லை. உனக்கு அதுக்குள்ளே என்னடி பசிக்குது? அம்மா அவனுக்கு வயிறா என்னன்னு தெரியல, எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டுட்ருக்கா. ஸோ அப்படியே ஜேகே மேலே போகிறான். போய் பார்த்தா அவன் தீபாவளிக்கு ஒரு அவுட்ஃபிட் வியர் பண்ணியிருப்பான்ல, அப்படியே லில்லிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த அவுட்ஃபிட் அப்படியே தொங்க போட்டிருக்கான், ஐ மீன் லாண்ட்ரியில் போடுறதுக்காக. ஸோ அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஐயோ ஜெகே அதை பற்றி நினைக்காத, ஆனால் ஜெகே அதை பற்றி நினைக்காத விடு அப்படின்ட்டு அவனும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்துட்டு அவனும் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அந்த சைட் லில்லி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, ஜேகே வந்துடுவான்ல, அதுக்கப்புறமா அவங்கிட்ட பேசலாம், சாரி சொல்லிடலாம், சாரி ஜேகே அப்படின்னு சொல்லிடலாம். வேறு என்ன பண்ண முடியும்? அவனை வேற நேற்று நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஜேகேவும் அப்படி கிளம்பிட்டு, டியூஷன் போயிடுறா பார்த்துக்கோங்க. டேய் என்ன என்னைக்கு விட ரொம்ப சீக்கிரமாக போகிற? அது ஒன்றும் இல்லைம்மா, லில்லி டியூஷன் போகல, வேறு டியூஷன் சேர்ந்துருக்கேன். ஸோ எக்ஸாம்ஸ்லாம் வரதில்ல, கொஞ்சம் ஹெவியாக படிக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாம்மா. டேய் குட்டிச்சத்தான், ஒழுங்கா ஜிம்மின் வருவான், அவன் கூட போ. அங்கே நீங்கிட்ட ஓடிட்டு டியூஷனை கட்டடிச்சுட்டு இருந்த, அப்பா கிட்ட போட்டு விட்டுருவேன், கிளம்பு. ஐயோ அண்ணா நீ கிளம்பு, எனக்கு போய்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை சாப்பிட்டுட்டு அப்படியே டிவியில் ட்ராமா பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா. ஆமாம், இவளுக்கு வேறு குறைச்சல் இல்லை, எப்போ பாரு ட்ராமா, அந்த ஆக்டர் இந்த ஆக்டர்னு க்ரஷ் வச்சுட்டு சுற்றுறது. அண்ணா உனக்கு என்ன தெரியும்? ஐயோலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீ மயங்கிடுவ. என் லில்லிகிட்ட இல்லாத அழகா அந்த ஐயோக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே போகிறான். எப்படி போகணும் அப்படின்னா, லில்லியோட வீடை கிராஸ் பண்ணி தான் அவன் இப்போது சேர போகிற டியூஷனுக்கு போகணும். ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். ஜேகே பழக தோஷத்தில் லில்லியோட வீட்டில் நுழைஞ்சிடாத அப்படின்னு அவனும் போகிறான். ஸோ பார்த்தா லில்லி அப்படியே வெளியிலே ரெடியாக உட்காந்துட்ருக்கா. ஜேகே எப்போ வருவான்? எனக்கு தெரிஞ்ச அவன் சீக்கிரம் வந்துடுவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு மாதிரி பேசிட்டேன்ல, அன்றைக்கே நான் போய் பெட்டில் படுத்திருக்கக்கூடாது. அவன் பேச வந்தானா அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நானும் அகைன் திரும்ப பேசியிருக்கணும். ஆனால் நான் பெரிய டேஷ் மாதிரி போய் படுத்துட்டேன். அவன் என்ன நினச்சிருப்பான்? ஒரு மரியாதையே இல்லை, என்ன பண்ணிடி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவள் திட்டிக்கிறான். அப்போது இந்த சைடு ஜேகே அப்படி வந்துட்டே இருக்கான். வேணாம் ஜேகே, வீடை பார்க்காத, அப்புறம் மனசு மாதிரி அந்த டியூஷனுக்குள்ளே போயிடுவேன், வேணாம் அங்கே பார்க்காத அப்படின்னு அவன் அப்படி தலை குனிஞ்சிட்டு அவனுக்கு எடுக்க வேண்டிய நோட்ஸ், புக் அண்டு பென் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ அந்த சைட் நில்லி அப்படியே வெயிட் பண்ணிட்டு ஜேகேவை பார்த்துட்டா. வந்துட்டான், எனக்கு தெரியும் அவன் வந்துடுவான்னு அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ பார்த்தா ஜேகே கரெக்டாக லில்லியை பார்த்துட்றான். இவன் எதுக்கு இப்போ வெள்ளை நின்றுட்டுருக்கா? ஈவினிங் டைமில் குளிர வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எதுக்கு இப்போது வெள்ளை நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டுருக்கான். வேணாம் ஜேகே வேணாம், பார்க்காத, அவள் ஒரு மாதிரி ஹாப்பியாக இல்லை, நீ இருந்தனா அவள் ஹாப்பியாக இருக்க மாட்டாள், ஆனால் லாஸ்ட்டில் அவள் எனக்கு தான், அது வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு அவனும் அப்படி மெல்ல நடந்து வந்துட்டுருக்கான். எவ்வளோ ஸ்லோவாக நடந்து வர்றான். என்னை பார்த்ததும் அப்படியே ஓடி வருவான்னு நினச்சேன், ஆனால் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வந்துட்டுருக்கான் அப்படின்னு லில்லியும் ஒரு சைடு அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்படியே ஜேகே பக்கத்தில் வர்றான். பார்த்தா லில்லியை கிராஸ் பண்ணி அப்படியே போகிறான். லில்லிக்கு ஒரு செகண்ட் அப்படியே மூஞ்சியும் மாறிடுச்சு. அப்போ அவளே கூப்பிட்டுடுறா, ஜேகே நில்லு, ஜேகே நீ எங்கே போகிற? டியூஷன் வராமல் எங்கே போகிற? அவன் ஜேகேவும் திரும்பி
அது வந்து லில்லி, அன்றைக்கி நடந்ததுக்கு சாரி. நான் டியூஷன் மாறிட்டேன். ஜிமினோ, அதான் ஜிமினோ என் தங்கச்சி கிளாராவும் வருவாங்க, அவங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கோ. என்னது, டியூஷன் மாறிட்டியா? எதுக்கு மாறின? நான் நான் இப்போ எதுக்கு உனக்கு ஒரு மாதிரி இருமல்லாம் வருது? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? எதுக்கு ஒரு மாதிரி குளிரில் நின்றுட்டுருக்க? இல்லை போ. ஜெகே, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இப்போ எதுக்கு நீ டியூஷன் மாறுற? நான் எதுவும் ஒழுங்காக சொல்லி தரலையா? நீ சொல்லு ஜேகே, இல்லைனா நான் இப்படியே தான் நிற்பேன். ஆமாம், எனக்கு உடம்பு சரியில்லை தான், இல்லைனா நான் இப்படியே தான் ஜேகே இருப்பேன். லில்லி, உள்ளே போனோம். உள்ளே போ லில்லி. நான் போக மாட்டேன் அப்படின்னு அவளும் அப்படியே ஜேகே பக்கத்துலேயே நடந்து வர்றா. ஸோ ஜேகேவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே அவளோட கையை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு சந்தை சைடு நிற்க வச்சுட்டு அவன் மேலே ஓவர் கோட் மாதிரி போட்டிருப்பான், அதை அப்படியே கழட்டி லில்லிக்கு மேலே போட்டு விடுறான். ஜேகே, இதெல்லாம் இருக்கட்டும், நீ ஃபஸ்ட்டு சொல்லு, எங்கே போகிற? லில்லி, எத்தனை தடவை சொல்கிறது, வேறு டியூஷன் போகிறேன், நீ சேஃபாக உள்ளே போ. வேறு டியூஷன்னா எங்கே போகிற? அப்போ உனக்கு நல்லா சொல்லித்தரலையா நான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிற்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஜேகே லில்லி அப்படியே வாலில் பின் பண்ண மாதிரி அவன் அப்படியே முன்னாடி நிற்கிறான், அவனோட ஓவர் கோட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி க்ளோஸாக நிற்கிறனால அவங்க 2 பேரோட மூச்சு காற்றும் அப்படியே படுது. எங்கள் பார் லில்லி, எனக்கு அதெல்லாம் எதுவும் சொல்ல தரல, நான் கிளம்புறேன், விடு. ஜேகே, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட காலரை அப்படி பிடிச்சிக்கிறா. எங்கே போகிற நீனு? நீ எங்கேயெல்லாம் போக வேணாம், போ. எதுக்கு எங்கேயும் போக வேணாம்? நான் போகிறேன், நான் போக தான் போகிறேன் லில்லி, நான் போகிறேன். ஏன் நான் போனால் உனக்கு என்ன? ஆமாம், இவன் போனால் நமக்கு என்ன? நீ எதுக்கு போகிறேன்னு ஒரு வேலிடான ரீசன் சொல்லு, நான் விட்டுறேன். ரீசனா? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? என்ன ஜேகே பிடிக்கல? உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், அது எனக்கு பிடிக்கல, புரியுதா? அவ்வளோதான். நீ என்ன கஷ்டப்படுத்தின? நான் தான். அப்படி பேசியிருக்கவே கூடாது. நீ என்னை ஜஸ்ட் சேவ் பண்ணுறதுக்காக தானே அப்படி பண்ண. இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜேகேவும், நான் போகிறேன் லில்லி, எனக்கு டைம் ஆச்சு, விடு அப்படின்னு அவனும் போக பார்க்குறான். அப்போ அப்படி ஜேகேயோட ஹேண்ட்ஸை இருக்காமல் அப்படி பிடிச்சிட்டு, போகாத, எங்கே போகிறேன் நீனு? நான் அவ்வளோ டைம் சொல்கிறேன்ல போகாதன்னு. அப்படியும் நீ போகிறேன்னா என்ன அர்த்தம் ஜேகே? அப்படின்னா நான் போகிறேன்னு அர்த்தம் லில்லி. இல்லைங்கிட்ட எவ்வளோ ஹார்ஷாலாம் நடந்ததில்லை, பட் எவ்வளோ ஃபீல் பண்ணுறானா. ஆனால் இவள் அவர் தம்பியாக தான் ஃபீல் பண்ணுறான் என்ன நினச்சி. லவ்வெல்லாம் அவளுக்கு இல்லை. ஏன் பாரு, நீ என் கையை பிடிச்சிருக்கனாலையோ இருக்கமா அப்படி என் காலரை பிடிச்சிருக்கனாலையோ எதுவும் ஆகாது, எடு லில்லி. ஜேகே, நீ போகாதன்னா போகாத. என்னை நீ கஷ்டமெல்லாம் படுத்தலை, நான் தான் லூஸ் மாதிரி. இல்லை, உன் இடுப்பில் கை வச்சது உனக்கு பிடிக்கல, அதாண்ணா. அது சேவ் தானே பண்ணேன். இப்போ வைக்கணுமா? சொல்லு ஜேகே. ஐயோ, நீ எந்த மாதிரி நினச்சிட்ருக்க? சரி, ஃபர்ஸ்ட்லாம் அப்படி இருந்தேன், எனக்கு டைம் ஆகுது, நான் போய்டுறேன் லில்லி. பத்திரமா உள்ளே போ, வா அப்படின்னு. இப்போது ஜேகே அப்படி லில்லியோட கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ லில்லி பாதிலே கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே ஜேகேவை க்ளோஸாக இழுத்து, நீ இப்போ வரமாட்டியா? அப்போ நீ அப்படியே போயிடுவ என்ன? அப்படியே போயிடுவ, அப்போ நீ வரமாட்ட. சரி, சாரி, இப்போ வச்சும் வரலாம்ல. இல்லையோ, உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் போகிறேன்னா நான் போகிறேன், விடு. அண்டு உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கும் சாரி. இனி உன்னை கஷ்டப்படுத்த அந்த டியூஷனில் யாரும் இருக்க மாட்டாங்க, நான் ஒருத்தன் தானே. சரி லில்லி, எனக்கு கோவமாக பேசினாலும் நினைக்காத. என் மேலே எனக்கு ஒரு கோவம். ஏன்டா லில்லி அப்படி கஷ்டப்படுத்திட்டேன்? இவ்வளோ நேரம் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி சுருங்கி போயிட்டு அப்படி தான் நடந்துட்டு இருந்தேன். ஆனால் அவனை பார்த்ததுமே அப்படியே ஒரு மாதிரி எனக்கு தெரில லில்லி, பட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான், மனசுக்குள்ளேயே சொல்கிறான். அப்போ லில்லி கூட ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும் அப்படியே ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. ஸோ லில்லிக்கும் ஜேகே மேலே எவ்வளோ அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஜேகேவால் லில்லியோட அது கண்ணு வழியாக ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு தெரியுது லில்லி, ஆனால் இது ஒரு மாதிரி பியார் லவ்வா இல்லை ஒரு தம்பியாக நீ கொடுக்குற லவ்வான்னு எனக்கு தெரியல லில்லி.
உள்ளவா. சரி சரி ஜேகே, நீ போகிறல்ல, உன்னை நான் தடுக்கலை. நல்லபடியாக போயிட்டு வா. இந்தா உன் ஓவர் கோட். லில்லி குளிருது, போட்டுக்கோ. நான் ஏன் போட்டுக்கணும்? என் மேலே உனக்கே நான் ஆக்குற. நான் எவ்வளோ தூரம் கெஞ்சுறேன்ல, போகாத போகாதன்னு. அப்புறமும் இதுக்கு போகிற. லில்லி குளிருது லில்லி, போட்டுக்கோ. இல்லை ஜேகே, எடுத்துகிட்டு போ. லில்லி போட்டுக்கன்னா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவளுக்கு போட்டு விடுறான். அப்புறம் அவன் கண்ணத்தை பிடிச்சிட்டு, சேஃபாரு, நான் வந்துடுவேன்னா எதுக்கு? இதோ ஸ்கூலே முடிய போகுது, இன்னும் 1 மந்த்தில் எக்ஸாம். உனக்காக நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உனக்கு இப்படியெல்லாம் சொல்லித்தரணும் அப்படியெல்லாம் சொல்லித்தரணும்னு. ஆனால் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜிம்மன் வருவான், அவனுக்கு சொல்லிக் கொடு. ஓ சரி, நான் அவனுக்கே சொல்லி கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. இங்கே பாரு லிலி, பார்த்துட்டு தான் ஜெகே இருக்கேன், நீ என்ன பண்ணுற நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மாதிரி லைட்டாக கண்ணு கலங்குறதோடையே அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறா, அந்த ஓவர் கோட்டையும் போட்டுட்டு. ஸோ ஜேகேவும் அப்படியே ஒரு மாதிரி லில்லி கண்ணில் அந்த ஃபீலிங் பார்த்தான்ல, அண்ட் லில்லியும் பார்த்தனால லைட்டாக ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு அண்ட் ரொம்ப ரொம்ப சேட்னஸோட அப்படின்னு நடந்து போகிறான். ஓகேடா, இந்த பார்ட் வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நான் வந்து சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சாராங்கே.